இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்களா, பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நாங்களும் மாமியாரை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா பசங்களை காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் போகும்போது தான் கரெக்டாக இருக்குது எங்களுக்கும். நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு மாமியார் பெட்டில் இல்லை, அவங்க ஏதோ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழே போயிருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசியிருந்தோம். அவங்களுக்காக நைட்டி வாங்கிட்டு வந்தது, ஆனால் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி அப்படியே டாக்டரும் வந்துட்டாங்க. சரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போது கொஞ்சம் நல்லா மழை வந்தது. கொஞ்சம் தூரம் போனால் அப்புறம் மழையே இல்லை. போகிற வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு, எங்கள் வீட்டில் பாய் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சினே இருந்தோம். ஏன்னா முன்னாடி இருந்த பாய் வந்து இதுவாகிடுச்சு. அதனால் சரி இப்போ ஒரு புது பாய் ஒன்று வாங்கிட்டு இருந்தோம். வரும்போது அப்படியே வந்து சமோசா வந்து சூடாக விற்றுருந்தாங்க. சரி சமோசாவும் வாங்கிட்டு வந்தோம். நான் 2 சமோசா, ஹஸ்பண்ட் 2 சமோசா, 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு அப்புறமா வீட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் என்னால் வரலட்சுமி பூஜை வந்து இந்த டைமில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா மாமியாரும் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, பசங்களுக்கும் உடம்பு சரியில்லை, வீட்டு வேலையும் கொஞ்சம் அப்படியே இருக்குது. முன்னாடி நாள் வந்து தான் கொஞ்சம் டெய்லி யூஸ் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்து நான் இந்த மசாலா டப்பாஸ்லாம் இருக்கலாம், அது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு அது மேலே வச்சுட்டேன். ஏன்னா இந்த வாரம் வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது. ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில், பசங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அப்போ நான் எப்படி செய்யறது? அடுத்த வாரம் தான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே எல்லோரும் ரிக்வயர் ஆகிடுவாங்க.